Hello friends, welcome back to my channel again. In the video யாருக்காக அப்படினு பாத்தீங்கன்னா keto diet start பண்ணியிருக்கிற beginnersக்காக. keto diet start பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய டவுட் வரும். அதில குறிப்பா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு டவுட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் first time நம்மளோட சேனல் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம நம்மளோட சேனல் வந்து subscribe பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது உங்களுக்கு இமீடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். பொதுவாக கீட்டோ டயட் ஸ்டார்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயட்டில் நான் வந்து ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணணுமா, ஒர்க் அவுட் வந்து நிறைய பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி தான் கேட்குறாங்க. அதுக்கான பதிலை நம்ம இப்போ பார்ப்போம். பொதுவாக நீங்கள் இப்போ தான் புதுசாக கீட்டோ டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஹேபிட் இருக்குது, ரெகுலராக உங்களோட லைஃப்பில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸசைஸை நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டாம். கீட்டோ டயட் கூடவே கண்டினியூவாக வந்து பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் வந்து நீங்கள் கீட்டோ டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க, பட் எனக்கு எக்ஸசைஸோ வாக்கிங்கோ பண்ணுற ஹேபிட் வந்து பெரிய அளவு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீட்டோ டயட் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். அதனால நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். ஒரு 2-3 மந்த்ஸ் இல்லைனா 4 மந்த்ஸ் தாண்டும் போது சில இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து கம்மியாகும், இல்லைனா வந்து வெயிட் லாஸ் வரதில் வந்து ஸ்ட்ரக் ஆகும், கஷ்டப்படுவீங்க வெயிட் லாஸ்க்காக. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களோட எக்ஸசைஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஆக்டிவிட்டீஸ் எக்ஸசைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வெயிட் பிளாட்டிவை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இப்போ தான் கீட்டோ டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் டேரெக்டாக நீங்கள் வந்து கீட்டோ டயட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸசைஸை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதே டைமில் அதே ஃப்ரீக்வன்சி நீங்கள் என்ன செய்யணும், ரெகுலராக பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய், தேங்க்யூ.